பாஜகவுக்கு இன்றைக்கு ராஜகுருவாக இருக்கக்கூடிய, பாஜகவுக்கு மட்டும் இல்ல அதிமுகவுக்கும் சேர்த்து ராஜகுருவாக இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி. இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி புதிய தலைமையுடைய ஆங்கில பத்திரிகையான ஃபெடரல் அப்படின்ற பத்திரிகை ஊடகத்திற்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது, அண்ணாமலை ரொம்ப ஸ்பீடாக இயங்குறாரு, படிப்படியாக தான் பாஜக முன்னேறணும், இவ்வளவு ஸ்பீடெல்லாம் போனால் தாங்காது, அதனால தான் அவருடைய பதவியை பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறாரு. அதாவது அண்ணாமலையுடைய பதவியை அதிமுக டிமாண்ட் பண்ணி தான் பறிச்சாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே வச்ச குற்றச்சாட்டு. அப்போது அதெல்லாம் கிடையாது, இது ரொட்டீனாக வரக்கூடியது. ரைனார் நாகேந்திரன் எலிஜிபிள், அதனால தான் அவரை பதவி வச்சுருக்கிறோம், இணையெல்லாம் எந்த நீக்கமும் பண்ணலை அப்படின்றதான் அண்ணாமலை தரப்போட வாதமாக இருந்துச்சு. பிஜேபி அந்த வாதத்தை தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு திடீரென குருமூர்த்தி வந்து இவர் ஸ்பீடாக போனதுனால தான் நாங்கள் அவருடைய பதவியை பறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பறிப்பு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. அப்போது அண்ணாமலையுடைய பதவி பறிக்கப்பட்டது அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சா? ஸ்பீடாக இயங்குகிறார் அப்படின்னு நமக்கே தெரியும். அண்ணாமலை வந்த பிறகுதான் பிஜேபி வந்து பேசு பொருளாக மாறுச்சு. பேசுனது பூரா பொய் தான். பொய்யாக பேசியே வந்து பேசு பொருளாக அண்ணாமலை பிஜேபி வச்சிருந்தார்ல. அப்போ அண்ணாமலையினால தான் பிஜேபி வளர்ந்துச்சு அப்படின்றத அண்ணாமலையுடைய தரப்பு வைக்கக்கூடிய வாதம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? படிப்படியாக தான் முன்னேறணும், இவ்வளோ ஸ்பீடாக போகக்கூடாதுன்றாரு. அப்போ இது என்ன அர்த்தம் தெரியுமா? அண்ணாமலை இவ்வளவு நாட்கள் திமுக எதிர்ப்பு அப்படின்ற பேரில் பாஜகவை வளர்த்திருக்கிறாரே தவிர, பாஜகவுடைய இந்துத்துவ சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வந்து பாஜகவை வளர்க்கலை. அப்போ இந்த ஸ்பீடு வந்து எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வளரனாலும் பரவாயில்லை, இந்துத்துவாவுடைய சித்தாந்தம் வளர்ந்து தான் பாஜக வளர வேண்டுமே தவிர திமுக என்ற கட்சி எதிர்ப்பை காட்டி மட்டும் வளரக்கூடாது. அதுக்கு தான் அதிமுக இருக்கு, எங்களுக்கு அது தேவையில்லை, எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட நபர்களாக தமிழ்நாட்டு மக்களை மாற்றணும், அப்படி மாற்றி இந்துத்துவ கொள்கையை திணிச்சு அதன் மூலமாக தான் பிஜேபி வளரணும் அப்படின்றது தான் தேசிய தலைமை, ஆர்எஸ்எஸ், ஆடிட்டர் குருமூர்த்தி இவங்களுடைய திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை அண்ணாமலை செயல்படுத்தாமல், அண்ணாமலை அப்படின்ற ஒரு முகத்தை மட்டும் காட்டி தனிநபர் துதிபாடக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குறாரு. இது சரி கிடையாது. இப்படியே போனால் நம்மளால் கண்டிப்பாக எந்த தேர்தலும் ஜெயிக்க முடியாது. பலன் இருக்கும், ஆனால் அண்ணாமலையை ஒரு நாள் கலந்துக்கிட்டார் அப்படின்னா அன்னைக்கு கட்சி என்ன நிலைமைக்கு ஆகும்? இந்துத்துவ கொள்கை இல்லாதவங்கலாம் அண்ணாமலை பின்னாடி போயிடுவாங்க, இந்துத்துவ கொள்கை இருக்கவங்க மட்டும்தான் பாஜகவில் இருப்பாங்க. அப்போது வந்துட்டு நம்ம கட்சி ஒன்றுமெல்லாம் போயிடும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அண்ணாமலையுடைய பதவி என்பது பறிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கே பாருங்களேன், இந்த கிஷோர் கே சுவாமியிலேருந்து, மாரிதாஸ்லேருந்து, கல்யாணராமன்லேருந்து இவங்க அத்தனை பேருமே அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வச்சோடனே அண்ணாமலையுடைய பக்தர்கள் அத்தனை பேரும் அண்ணாமலைக்கு ஆதரவாக அவங்கள அடிப்பதை பார்க்க முடியுது, விமர்சனங்களை சமூக வலைதளத்தில் வைக்கிறத பார்க்க முடியுது. அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலையுடைய பக்தர்கள் தான் தற்போது பிஜேபியில் இருக்கிறார்களே தவிர இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள் இல்லை என்பதற்காக தான் அண்ணாமலையுடைய பதவியை பறிச்சிருப்பதாக இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்வதிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. வெறும் ஆடிட்டர் குருமூர்த்தி மட்டுமல்ல, நம்ம KP ராமலிங்கம் அவர் வந்து பாஜகவுடைய மாநில துணைத் தலைவராக இருக்குது. அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் பண்ணி மிக மோசமாக எழுதியிருக்கிறாங்க. அதை அவர் வந்து ஷேர் பண்ணுறாரு. அதாவது இவருக்கு ஆதரவாக அந்த பதிவு இருக்குது, இவருக்கும் அண்ணாமலை வார் ரூமுக்கும் சண்டை போல் அண்ணாமலை வார் ரூமுக்கு எதிராக இவருக்கு ஆதரவாக ஒருத்தர் பதிவு எழுதியிருக்கிறாரு. அதை இவர் ஷேர் பண்ணுறாரு. அப்போ மாநில துணைத் தலைவர் வரைக்கும் இந்த பிரச்சனை என்பது போயிருச்சு, வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிற முடியுதா? இப்போ டெல்லிக்கு வந்து சமீபத்தில் அமித்ஷா வந்து அழைச்சார்ல, நயினார் நாகேந்திரலேருந்து, பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து, எச்ராஜாலேருந்து, தமிழிசையிலேருந்து எல்லாருமே போனாங்க. ஆனால் அண்ணாமலை மட்டும் போல. கேட்டால் கல்யாண நிகழ்ச்சி இருக்குது அதனால் போல அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக CPR அவர்கள் பதவியேற்றார்ல, இதுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாஜகவும் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை மட்டும் போகலை. இப்பயும் கல்யாணம் சொல்லுவாரா அந்த அண்ணாமலை? அப்போ தொடர்ச்சியாக டெல்லிக்கு இவர் போக மறுக்கிறாரா, இல்லை பாஜகவே இவரை கை கழுவிருச்சு, இவரை வந்துட்டு இனிமேல் எதுக்கும் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அழைப்பு கொடுக்காம இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வருதுல. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, பல மாதங்களுக்கு முன்பே மூத்த பத்திரிகையாளர் தராஷியாம் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, அண்ணாமலை விரைவிலே புதுக்கட்சியை ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற தகவல் வருது, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருந்தார். இன்னைக்கு அதுதான் நடக்குதோ அப்படின்ற சந்தேகம் வருது. திடீர்னு ஏன் அண்ணாமலையை டார்கெட் பண்றாங்க, திடீர்னு ஏன் அண்ணாமலை டெல்லிக்கு போகாம புறக்கணிக்கிறாரு அப்படின்றப்போ அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். அப்படி ஆரம்பிக்க போறது தெரிஞ்ச உடனேயே குருமூர்த்தியிலிருந்து, KP ராமலிங்கத்திலிருந்து, மாரிதாஸ், கிஷோர் கே சுவாமி,
கல்யாணராமன்லேருந்து எல்லோருமே சேர்ந்து அண்ணாமலையை டார்கெட் பண்ணி அடித்து அவரை வந்து ஒரு ஊழல்வாதி, இவர் ஒன்றும் யோக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி முன்பே அசிங்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அண்ணாமலை பக்தர்களாக பாஜகவில் இருக்கவர்கள் கூட அண்ணாமலை தனி கட்சிக்கு போயிட மாட்டாங்க, நம்ம கட்சியிலே இருந்துருவாங்க அப்படின்ற ஒற்றை நிலைப்பாட்டில் தான் இப்படியான விஷயங்கள் டார்கெட் பண்ணி செய்யப்படுதா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்த உடனே சீமான் திடீர்னு விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்? அவருடைய சீமானுடைய ஓட்டை ஃபுல்லாக விஜய் எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்ற பதற்றம் வந்ததுனால தான். அப்போ அதே போல் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் அண்ணாமலை எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்றக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி அண்ணாமலை அடிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வருது. இதெல்லாம் நம்மளோட யூகம் தான். ஆனால் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை போல தான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்பது இருக்குது. சரி, இது எல்லாமே பாஜகவுடைய அரசு, இது விட்டுருவோமே. இப்போது நான் கேட்குறது என்ன அப்படின்னா, வருமானமே இல்லாத அண்ணாமலை உண்மையிலே வங்கி கணக்கில் இருந்து தான் கடன் வாங்கி தான் இந்த சொத்தை வாங்கினாரா இல்லையான்ற டவுட் வருதுல்ல. பல கோடி ரூபாய்க்கு வங்கி கடன் கொடுத்துருக்குல்ல. அப்போ இதை ஏன் ஈடு இன்னும் விசாரிக்கல? 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தாவே ஈடு விசாரிக்கலான்றது. ஒரு ஏழை விவசாயியை போய் அவங்க நிலத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி அந்த ஏழை விவசாயியை ஈடி அலுவலகத்துக்கு, சென்னை அலுவலகத்துக்கு வர வச்சு விசாரிச்சிங்கன்னா இல்லையா? அதே மாதிரி அண்ணாமலையை நீங்கள் விசாரிச்சுக்கணுமா இல்லையா? ஏன் இன்னும் விசாரிக்காமல் இருக்கீங்க? அப்போ ஈடி அதை விசாரிக்கணும். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசுடைய பத்திரப்பதிவுத்துறை. அப்போ 40 லட்ச ரூபா தான் இவர் பணம் கட்டியிருக்கிறார் அப்படின்னா, அப்போது எவ்வளவு ரூபாய்க்கு இவர் வந்து அரசாங்கத்தை ஏமாத்திருக்கிறார், பத்திரப்பதிவை ஏமாத்திருக்கிறார் அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதற்கு ஒரு அபராதத்தை தமிழ்நாடு அரசு போட வேண்டும் அப்படின்றது தான் இந்த செய்திகளிலிருந்து நாம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு. எது எப்படியோ சங்கிக்கும் சண்டை, அதை நாம நின்று வேடிக்கை பார்ப்போம். நன்றி.